எல்லோருக்கும் வணக்கம். தொடர்ந்து இரண்டாவது நாளாக நிஃப்டி ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சுருக்கு. இன்றைக்கான வீக்லி எக்ஸ்பைரி கூட ஒரு 172 புள்ளிகள் அதிகரித்து 23,581 க்ளோஸ் வச்சுருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 23,500 இல்லைனா 23,800 வரைக்கும் மார்க்கெட் இந்த எக்ஸ்பைரி க்ளோஸ் வைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் நியரஸ்ட்டாக 23,600 கிட்ட க்ளோஸ் வச்சுருக்கு. இருந்தாலும் நல்ல செல்லிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 23,300 கீழே தான் நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மேலே நல்ல பையிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 520க்கு மேலே பை ஆச்சு அப்படின்னா அடுத்தது 650 800 வரைக்கும்லாம் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான டே ஹை 23,655 வரைக்கும் டே ஹை, 23,350 பார்த்திங்க அப்படின்னா டே லோ. க்ளோசிங் 23,581 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கான சான்சஸ் மேபி இருக்குது. அதாவது இப்போ இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டினுடைய டே கேண்டில் சார்ட்டு இது புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னில் இப்போ இருக்குது. அதனால் மார்க்கெட் திரும்ப மேலே வந்துச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கான டே ஹை 23,650 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 23,750 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 23,820 பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி கீழே சப்போர்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இன்றைக்கான டே லோ 23,350 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 23,220 ஒரு சப்போர்ட் ஆகும். அதை உடைச்சது அப்படின்னா 23,150 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோனு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த போர் சுச்சுவேஷனுங்கிறதுனால எல்லா சப்போர்ட்டையுமே உடச்சி இந்த கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா 23ஐயும் பிரேக் பண்ணி 23,955 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே வந்துட்டுருக்கு. லாஸ்ட்டு 2 டேஸுமே ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கும் தொடரும். அப்படி நாளைக்கு தொடர்ந்துச்சு அப்படின்னா இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைய மார்க்கெட்டினுடைய க்ளோசிங் 23,580 இந்த ரேஞ்சில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட்டில் நம்ம பை அபோவ் பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,650 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக கேண்டில் க்ளோஸ் வைக்குது அப்படின்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 750 820 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, மேபி இருக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,480 இந்த லெவலை உடைச்சிட்டு மார்க்கெட் கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது செல்லிங்கை கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது செல்லிங் கீழே வந்துச்சு அப்படின்னா அடுத்த லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 380 320 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ நல்ல பையிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 650 23,650க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நல்லா பை ஆகும். நல்ல செல்லிங் கன்சிடர் பார்த்திங்க அப்படின்னா 23,480 கீழே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணலாம். இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எந்த அளவுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.